ஹே குட்டீஸ், வெல்கம் பேக் டு காலி சோமி vlogs. இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த அந்த ஃபங்க்ஷன் வீடியோ தான் இது. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபைனலி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றது எல்லாமே நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், தியாவோட மொட்டை ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப சடன் பிளான் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்தது. ஸோ தியாவுக்குமே 8th month கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 9th month நடந்துகிட்ருக்கு. ஸோ ஓகே மொட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 weeks பிஃபோராக தான் சடனாக பிளான் பண்ணி பஸ்ஸில் டிக்கெட்லாம் புக் பண்ணி வந்திருந்தோம். ஸோ பேக்கிங் வீடியோ, அந்த ட்ராவல் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் எல்லாருமே போய் அந்த வீடியோவுமே பாருங்கள். ஸோ சிவகாசியில் எங்களோட குலதெய்வம் கோயில் வந்து மாலியம்மன் பெரியாண்டவர் தான். ஏர்லி மார்னிங் ஒரு 8 o'clock கோயிலுக்கு வர மாதிரி பிளான் பண்ணி வந்தாச்சு. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பொங்கல் வச்சுட்டு தான் அடுத்து வந்து மொட்டை போட்டு காது குத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப யாருமே கூப்பிடல. என் சைடில் வந்து எங்கள் அப்பா மட்டும், ஸோ அத்தை மட்டும் தான் வந்திருந்தாங்க. வேறு யாரையுமே நாங்கள் கூப்பிடல. ஏன்னா சடன் பிளானு, ஊருக்கு வந்து எல்லோரையும் கூப்பிட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டியாகவே ஃபங்க்ஷனை வச்சுட்டோம். ஸோ பொங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாகவே வந்தாச்சு. ஏன்னா அன்றைக்கி முகூர்த்த நாள் வேறு. ஸோ நிறைய பேர் வந்து பொங்கல் வைக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வேகமாக போயிட்டு நல்ல நேரத்தில் ஃபங்க்ஷன்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுமே அங்கே தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி எல்லாமே காலையிலேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்த்தா அங்கே பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கெலாம் நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த தண்ணி பொங்கலோடனே ஃபஸ்ட்டு வந்து தியாவுக்கு வந்து மொட்டை போட போகிறோம். என்ன அழுவான்னு தெரில. ஆனால் அது நினைக்கும் போது எனக்கு தான் ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கா. சோப்பில் அழுவே அப்படின்னு நானும் அழுவேன்னு தான் நினைக்கிறேன். தெரியல, பார்க்கலாம். இப்போ உங்கள் அம்மா கூட அவங்க விளையாண்டுட்ருக்காங்க. இங்கே வந்து பொங்கல் வச்சுட்ருக்காங்க. ஸோ தண்ணி பொங்கலோடனே மொட்டை போடுறவங்க வந்துட்டுருக்காங்க. வந்தோடனே ஃபஸ்ட்டு மொட்டை போட்டுட்டு பார்க்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா தண்ணி பொங்கிச்சு இந்த சைடு வந்து மொட்டை போடுறனாவும் வந்துட்டாங்க. ஸோ தியா ஃபஸ்ட்டு வந்து சுற்றி முற்றி கொஞ்சம் பயந்துகிட்டே பார்த்துட்டு இருந்தா. ஸோ அதுக்கடுத்து அவளுக்கு பிடிச்ச ஏதாவது சாங்ஸ் ஏதாவது போட்டு டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு அந்த அண்ணாவுமே கொஞ்சம் பாப்பாட்ட விளையாட்டு காட்டி அவள் திரும்புறப்பெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்து அப்படி தான் மொட்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு பாதி வரங்க அவள் வந்து அளவே இல்லை. எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. மாற்றி பார்த்துட்டு இருந்தோம். என்ன அவள் அளவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஓகே பாப்பா அழமாட்டா போல், அதிசயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த செகண்ட் ஆஃப் அந்த முடி முன்னாடி படும்ல, ஸோ அப்போ வந்து தியா கொஞ்சமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டா. அப்பா மடியில் வச்சு தான் மொட்டை போட்டிருந்தோம். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை அப்பா மடியில் உட்கார வச்சு போடணும்னு சொல்லிட்டு அது ஒரு வழியாக நிறைவேற்றியாச்சு. 1 hour later. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கேப்லேயே அடுத்து வந்து அங்கிட்டு பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இங்கே காது குத்துற தாத்தாவும் வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாகவே போச்சு. எப்படி காது குத்தலாம், நம்ம கன் ஷாட் மாதிரி பண்ணிடலாமா, ஏன்னா பாப்பாவுக்கு ரொம்ப வலிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கன் ஷாட் பண்ணிடலாமான்னு யோசிச்சோம். அப்புறம் ஆசாரியா என்னன்னு ஒரு இதை போயிட்டே இருந்தது. அப்புறம் சரி முறைப்படி அந்த ஆசாரி இதே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரி முறைப்படி ஆணி வச்சு குத்தியே வந்து காது குத்தியாச்சு. அழுகை பார்த்திங்கன்னா சரியான அழுகை. மொட்டை போடும்போது கூட அவ்வளோ அழுகலை. ஆனால் காது குத்தும்போது அவர் கொஞ்சம் பொறுமையாக தானே குத்துவாங்க. ஸோ அதுக்கு சரியான அழுகை. ரொம்ப அழுத்தி பிடிச்சிட்டு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் என்னோட இந்த வீடியோவில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, என்னோட எங்கள் டேடியும் காலேஜும் தான் ரொம்ப பயந்து ஏன்னா பக்கத்தில் உட்காந்துருக்கவும் ரொம்ப கற்று ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக நல்லபடியாக காதுமே குத்தியாச்சு. இன்னொன்று என்னென்னா, நான் வந்து நம் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணவா வேண்டாமா இல்லை போகிறப்ப வாங்குவோன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். பட் அதை மறந்துட்டுமே நாங்கள் வந்துட்டோம். ஸோ அது யூஸ் பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் பெயின் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து நல்லபடியாக காது குத்திட்டு அவளை கொஞ்சம் டைவர்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்.
பிள்ளைக்கு காது குத்தியாச்சு தங்கத்துக்கு. ரைட் நம்ம பூஜைலாம் அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம் என்னப்பா. அந்த கேப்லேயே மேடம் வந்து அந்த வலிச்சதுக்கு எதுக்கும் ரொம்ப அழுததுக்கு எதுக்கும் அவளே டயர்டாகி தூங்கிட்டா. ஸோ அவள் முழிச்ச பிறகு தான் அடுத்து அவளுக்கு இந்த சாமி மாலை எல்லாமே போட்டு விடுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் பண்ணி குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லாருமே மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதுமாதிரி க்யூட்டாக இருந்தது. ஸோ ட்ரெஸ்ஸுமே ரொம்ப லைட்டாக அவளுக்கு இந்த மாதிரி தான் அவளுக்கு எடுத்து போட்டிருந்தோம். 1 hour later. அடுத்து என்ன லஞ்சு தான். ஸோ எப்படா 12 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டான்னு கோயிலேருந்து கிளம்பி நேராக வந்து அப்பன்ஸ் ஹோட்டல் தான் வந்திருந்தோம். ஸோ அங்கே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாமே வாங்கி திருப்தியாக சாப்பிட்டு வீட்டுக்கு போய் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. The next day. ஃபைனலி என்னோட சொந்த ஊரான ராஜபாளையத்துக்கு பொட்டியெல்லாம் தூக்கிட்டு ஒரு வாரம் டேரா போட கிளம்பியாச்சு. இனிமேல் வந்து சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மொமெண்ட்டு தான். அப்படியே எங்கள் ஊர் மலை அந்த பஸ்ஸு ஊருக்குள்ளே போகும்போதே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு நம்ம ஊரில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோஸ் எல்லாமே நான் இங்கே என்னென்ன சுற்றி பார்த்தேன் அப்படிங்கிறது எல்லாமே வரும். மறக்காமல் அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.